என்னாச்சு? ஆ, நாசமா போச்சு. என்ன இழிச்சக்கா ஒரு மாதிரி பேசுதிய? என்னப்பா நீ குடிச்சிட்டு வந்து இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க? நம்ம அம்மாவே இப்படி சாவ கிடக்கால, இப்படி செய்யலாமா நீ? இம்மா, இந்த கீதா புருஷன் இருக்காம்ல, அம்மா சுரேஷ், அவன் தான் கட்டாயப்படுத்தி கூட்டு போயிட்டான். அந்த மாமா கட்டாயப்படுத்தி கூட்டு போனா உனக்கு எங்க போச்சு புத்தி? தப்புதாம்மா. அம்மா முழிச்சதுன்னு சொல்லி கொடுத்துறாதீங்கம்மா, ரொம்ப வருத்தப்படுவா. இந்த நிலைமையில குடிச்சிட்டு வரணுமான்னு சொல்லுவா. தீபாவளிக்கு கூட நான் குடிக்கலம்மா, இன்னைக்கு மனசு ரொம்ப வேதனையால குடிச்சிட்டேன். இங்க இருங்க தம்பி, மனசு வேதனையால குடிக்கணும்னா எல்லாரும் தான் குடிச்சுக்கிட்டு தெரியணும். டெய்லி டெய்லி குடிக்கணும். நாங்க எல்லாரும் 10 பாட்டில் குடிக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணாதீங்க. நம்ம நல்லபடியா பங்கஜத்தை வீட்டுக்கு கூட்டு போகணும், அதை மட்டும் மனசுல வச்சுடுங்க. ஆ, சரி இழிச்சக்கா, எல்லாரையும் மன்னிச்சிருங்க. ஆ சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. இனி இந்த கருமத்தை என் கையால கூட தொட மாட்டேன். இத வெளியே கொண்டு போய் உடைச்சிட்டு வாரேன். வேண்டாம், அப்போ கொண்டு போகிற வழியில் அவங்களுக்கு ஆசையில் குடிக்கணும்னு தோணும். ஏன்ட்ட கொடுங்க, நான் போய் உடச்சிருந்தேன். இவன் என்ன ரொம்ப அக்கறையா தூக்கிட்டு போறா? என்ன இதை உடைக்க சொல்லுதீங்களே, இதோடைய விலை எவ்வளவுண்ணே? 500 ரூபாம்மா, பாதி தான் இருக்கும். அப்போ 250 ரூபாயா? சரி, நான் போய் எங்கேயாட்டு கொட்டிட்டு ஒரு பாட்டில் தூக்கி தூரப்பட்டுறதே. இவன் மூளையே சரியில்லையே, என்ன செய்ய போறா மெண்டலு? 250 ரூபாய் எதுக்கு நம்ம வீணாக்கணும்? போகிற வழியில் வாயில் ஊற்றிடுவோம். அம்மா கண்ணு முழிச்சாலாமா? சீ, பாப்பா பேசாத. பிள்ளைகள்லாம் ரொம்ப கோவத்துல அடக்க. குண்டு மாமா, இனிமே அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு வராதீரு. அக்காலாம் பார்த்தாட மனசு நொந்து போயிருவா. போக, எல்லாருக்கும் போய் காப்பி வாங்கிட்டு வாங்க. ஆ, சரிம்மா. சான்சராணி, நீ கூட இங்க வந்து நல்ல தேறிட்டடி, நல்ல கூரா இருக்க. ஆக களிசடா இந்த கீத்தாலும் நெட்ட வழியும் தான். அதுவோ என்னைக்கு தான் மாற போதுவோ. அவ்வளவோ மாறினான்னா கதையே நல்லா இருக்காத. இப்படியே மெண்டல் மாரி பண்ணிக்கிட்டதா தான் ஜாலியாக இருக்கும். அது சரிதான். வாங்கம்மா வாங்கம்மா, நம்ம பேக்கரி ஜூஸ் அம்மா, மொட்டையம்மா, இத குடியம்மா. சீ, குடிகார பைய எப்படி வழியில கிடக்காம மாதிரி ஒரு ஆஸ்பத்திரிக்கு நிம்மதியா வர முடியுதா? ஈடுபட்ட பயலுவோ குடிச்சிட்டு குடிச்சிட்டு அநியாயம் தானுவோ. மொட்டை பாப்பாத்தி ரொட்டி சுட்டாலாம், எண்ணெய் இல்லையா, கடைக்கு போனாலாம், எண்ணெய பார்த்து டிங்கு டிங்குன்னு கண்ணடிச்சாலாம். ஓய் மொட்டை, என்ன ஆஸ்பத்திரி இது? இப்படி குடிச்சிட்டு கலாட்டம் பண்ணிட்டு இடக்கான விட்டுட்டு இருக்காவோ? சி, பேஷண்ட்டை பார்க்க கூட முடியாது போல. ஏ மொட்டை, ஓடாதட்டி. எப்படி கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, என் பொண்டாட்டி மாதிரியே ஒரு குரங்கு வந்து நிக்கு. குரங்கு குரங்கு, வா வா மாமாட்ட உட்காரு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் மூஞ்ச குரங்குன்னு சொல்லுவீரு? நான் பேக்கரி ஓனர், என்கிட்ட எல்லாமே இருக்கு. பன்னு, பிஸ்கெட்டு எல்லாம் இருக்கு. குரங்கு, உனக்கு மாமா போடுவே எல்லாம். நான் இப்ப போடுத உங்க மூஞ்சிலே 4 குத்து. இந்த வாங்கிக்கோ, கும்மா குத்து. பொது இடத்துல வந்து அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க மண்டக்கட்டு மூதேவி. இனிமே குடிப்பியா குடிப்பியா குடிப்பியா? ஐயோ, என்ன விட்டுரு விட்டுரு, கீதா என்ன மன்னிச்சிரு. 4 அடி போட்டதும் தெளிஞ்சிட்டா? எதுக்கு குடிச்சிரு? பேக்கரியில அங்க ஆள் இல்ல, இப்படி வந்து ஆடிட்டு கிடக்கணுமா? ஹன்சிகா இருக்கா? ஒரு நாள் கன்சிக்கா பேக்கரியும் உமரையும் ஆட்டைய போட்டு போறா. இதுதான் நடக்க போகுது. இந்த போறேன், பேக்கரிக்கு போறேன், இப்பவே பேக்கரிக்கு போறேன். பாட்டில தொட்டிரு, கொண்டு விடுவேன் கொண்டு. விலை கொடுத்து வாங்கினது டீ வீணா போவும். தேதியில போறவ இப்படி உடைச்சு விட்டாலே. பேக்கரிக்கு போங்க, நான் சொல்றேன் பேக்கரிக்கு போறோம். ஒழுங்கா கூட குடிக்க விடல. அந்த வடிவு மம்மி இறக்கப்பட்டு ஒரு பேக்கரியை வச்சு கொடுத்தா, நானும் அங்க இருக்கிறதில்ல, இவனும் அங்க எடுக்கிறதில்ல. ஒரு நாள் அது பேக்கரியை பிடிக்கிட்டு விட போகுது. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். வெளியே போனாதான் மண்டை கொஞ்சம் சரியாகும். இந்த ரூமில் யாருமே இல்லை. இந்த ஜூஸ் எடுத்து இந்த பாட்டிலில் ஊற்றி கொண்டு போவோம். இப்படியே பச்சையாக கொண்டு போனால் நம்மளை குடிக்கிறேன்னு நினச்சிட்டு போகிறாவ. லைட்டு அது பெட்டிலே வச்சிருவோம். பெட்டில் இருந்த ஆள் குடிச்ச மாதிரி இருக்கும், நம்ம ஓடிடுவோம். போகிறத வழியில் குடிச்சிட்டே போனோம். எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையாக இருக்குது. என்னுடைய கோபம் போவே மாட்டுக்கு. இப்படி குடிச்சிட்டு ஆடுதார மெண்டல் மனுஷன். அட, நம்ம கீத்து வெளியனுக்கு. கீத்து, என்னாச்சு? என் மூஞ்சி இப்படி கச்சுட்டாகு மாதிரி இருக்கு. என் புருஷன் அடி வெளுத்து போட்டு வாரண்டி குடிச்சிட்டு கிடந்து ஆடிட்டு கிடக்காரு ஆஸ்பத்திரியில. இப்பதான் அடிச்சு வரட்டிட்டு வரேன். அப்படியா?
சரி வாங்கலாம், கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு வருவோம். எதுக்கிட்டி வீட்டுக்கு? எங்கள் வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் வாங்கலேன். இவ்வளோ நேரம் இங்கே இருந்தாச்சு, கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அத்தைப்பட்டி ஏதாவது சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வருவோங்க. ஓகேவா போலாம். கையில நடி வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டிலில் சூஸு ஆஸ்பத்திரியில் ஒரு அண்ணன் கொடுத்தாரு, எனக்கு போகிறத வழியில் குடிச்சிட்டே போவோங்க. சரி சரி. என்ன டீ ஒத்தையில குடிக்க எனக்கும் தாட்டி. இருங்கக்கா கொஞ்சம் குடிச்சிட்டு தரேன், இந்தாங்கக்கா குடிங்க. இக்கா கொஞ்சம் எனக்கு வச்சிருங்கக்கா, நல்லா இருக்கு. சரி இந்தா குடி. எம் 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 எம். காலி ஆயிட்டு டீ, காலி ஆயிட்டு பாட்டில் போடு. சூஸு நல்லா இருந்ததுக்கா. ஆமா டீ. தியானமும் ஜூஸு குடிச்சா நல்லா இருக்குமோக்கா. தெரியலையே டீ. அங்க பாரு ஒரு பிள்ளை வருது, சின்ன பிள்ளை. என்ன ஒரு மாதிரி ஆடி ஆடி வர அழுவ. இந்த பிள்ளை மேலே என் புருஷனுக்கு ஒரு கண்ணுக்க அழகா இருக்கா, அவளை தூக்கி வீசுங்க. ஏய் நீ எந்த காலேஜ் படிக்க? எதுக்கு எங்க பாபு அண்ணன்ட்ட போய் நிக்க நீ? உன்னை சைட் அடிக்கணும் இப்படி பண்றியா? என்ன பேசுது அழுவ புரியலையே. நெட்ட வழி வாழ்க்கை கெடுக்க பார்த்தா சங்க நெரிச்சு கொண்டுருவேன். அவளை விடாதுங்க, அவ அன்னைக்கு காலேஜுக்கு போகக்கூடாது. காலேஜா? எனக்கு 78 வயசு. 18 வயசா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம் விட்டுருங்கக்க, அவளை திட்டுனாலே போதுங்க. இன்னைக்கு அவ தப்பிச்சிட்டா. என்ன அநியாயம் பண்ணுது அழுவ. ரோடு நெளிஞ்சு நெளிஞ்சு போகுதுக்க. ரோடு ஒழுங்காவே போடல, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லணும். அங்க ஒரு லாரி வருது, என் கையால நான் நிறுத்த போறேன். நம்ம பங்கு சக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின யாரையும் சும்மா விடக்கூடாது. அந்த அவளை கடையை அடிச்சுன்னு இருக்க போறேன். ஒரே மழையா பெய்யுதுக்கா. ரொம்ப மழை பெய்யுது, மழை பெய்யுது, மழை பெய்யுது. ஏம்மா வழி விடுங்க. எக்க அங்க பாருங்க ஒரு பாட்டி வந்து நிக்கு. பாட்டி வணக்கம். பாட்டியா? நான் பாட்டி கிடையாது, பையன், வாலிப பையன். எனக்கு 28 வயசு தான் ஆகுது. பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எக்க அந்த பாட்டியோடைய சுடிதார் எனக்கு வேணும். ஏய் பாட்டி, சுடிதார கலட்டிட்டி. ஏய் பொம்பளை தூரப்போ. எங்க நெட்டை வலிக்கு சுடிதார கலட்டி கூட. எப்படி கலட்டிட்ட பத்தியா? ஆனா சுடிதார காணும். எனக்கு அந்த பேண்ட் வேணும். பாட்டி பேண்ட் கொடு. இது ஏதோ பைத்தியம் போல தெரியுதே. ஓ அந்த பாட்டி ஓடிருச்சு. பாப்பா உனக்கு அக்கா வேற வாங்கி தரமா, வா நம்ம போலாம். எனக்கு அந்த சுடிதார் தான் வேணும். பரவாயில்ல, நொண்டி நொண்டி நடந்தாலும் பரவாயில்ல, அது வாங்கி தர முடியாதுமா. என்ன தலைலாம் ரொம்ப சுத்திக்கிட்டு இருக்கு, உலகமே சுத்துது. அந்த சுடிதார் வேணும். போ போ போ, அடம் பிடிக்கூடாது. அக்கா மண்டையில கொட்டி செருப்பகளை தேடிச்சிருவேன், ஓடு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. இவ மூஞ்சிதானே அழுக்கான விளக்கு மாறு. எக்கா இந்த பொம்பளை யாருன்னு தெரியுதாக்கா? நம்ம பஞ்சாயத்து தலைவருக்கு மாமியாரு. ஓ அதான் காமாட்சி மாதிரியே இருக்கு. கிளவி கிளவி, உன் பொண்ணை அடக்கி வை. ஆமா ரொம்ப திமிரு பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் மோர மாதிரி தான் இருக்கு அவ மோரையும். இல்லக்க, இந்த பாட்டியை விட காமாட்சி மூஞ்சி ரொம்ப அசிங்கமா இருக்கும். உன் பொண்ணு பேரு காமாட்சி, உன் பேர் என்னது மீனாட்சியா? இந்த கிழவி பேரு பரட்ட. ஏய் பரட்டா கிப்பி மண்டை, ஸ்டைலா முடிய பாரு இவ மோரக்கட்டைக்கு. ஏய் உன் மகளை ஒழுங்கா இருக்க சொல்லு காமாட்சிய, இல்லைன்னா மூஞ்செல்லாம் பிச்சு எடுத்துருவோம் பார்த்துக்க. யாருக்கிட்ட? நாங்கெல்லாம் யாரு தெரியுங்களா? என்னட்டி விளையாடுதுங்களா? காமாட்சியை பார்த்துக்கிட்டு காமாட்சிக்கு அம்மானு என்னட்டி கதை வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க? என்னட்டி வம்பளுக்கிய? அம்மா குரலை பாரு, பி சுசிலா குரல். தூ எம்மா அந்த கிழவி குரலும் அப்படித்தான் இருக்கு, இவ மவ குரலும் இப்படித்தான் இருக்கும். ஏய் கிழவி ஓடிப்போ. குடிச்சிருக்காளவன் நாத்தம் குடலை பிடுங்குது. சி ஏய் கருப்பு ட்ரெஸ் கிளவி நல்ல. ஏய் கிளவி. கிழவி பட்டாக்ஸ்ல மிதிச்சு இந்த காட்டுக்குள்ள தூக்கி வீசுங்கக்க. ஏம்மா ஒளிஞ்சா கிளவி. நல்லது, இந்த கிழவி மாதிரியே அந்த காமாட்சியும் மிதிச்சு தள்ளணுங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவருக்கு நல்ல பொண்ணாம்பது கல்யாணம் கட்டி வைக்கணும். எஸ் எஸ் கண்டிப்பா அது நடக்கும். எக்கா வானம் என் கையில தொடுற அளவு தான்க்கா இருக்கு. எக்காக்கு பிறகு நான் வானத்தை தொட போறேன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். என்னட்டி வீட்டுல நாயெல்லாம் வளர்க்கீங்க? நல்ல பெரிய நாயா இருக்க, ராஜபாளைய நாய் நினைக்கேன். ஏக்கா கண்ணை விஞ்சி போச்சா? அது நாய் இல்ல பூனை.
வயசான பூனைக்கா. எம்ம என்ன பெரிய பூனையா இருக்கு, கடிச்சிரும் போலயே. புஸ் 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 இங்க வா. வெளிய என்ன ஒரே சத்தமா கேக்கு? மருமவ குரல் மாதிரி கேக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே போனா, உடனே வரமாட்டாள. என்னன்னு போய் பாப்போம். ஏய் என்ன திமுறா? ஏமா அந்த பூனைக்குட்டி பேசுது. ரெடி, எனக்கு கொஞ்ச நேரம் பிடிச்சு தட்டி ஆசையா இருக்கு. இருங்க பிடிச்சு தாரே. மியாவ் மியாவ் இங்க வா. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? பூனை எப்பவுமே சங்கடை வச்சு தாங்க தூக்கணும். ஐயோ 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 கொல்ல பாக்கா. இந்தாங்க பிடிங்கக்கா, பூனையை பிடிச்சிட்டேன். எங்க சீக்கிரம் பிடிங்கக்கா, எனக்கு கைவலிக்க ரொம்ப வெயிட்டா இருக்கு பூனை. ஐயோ 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 கொள்ளுதாளுவோ கொள்ளுதாளுவோ. ஐயோ 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 என்னடி செய்வீங்க? வீட்டில் கிடந்து உருட்டிட்டு இருந்ததுல எல்லா பொருளையும் அந்த பூனையை பிடிச்சிட்டு போறோம், தெருவில் கொண்டு போட போறோம். ஏன் அது பூனை இல்லட்டி மனுஷன். வெயிட் தாங்க முடியலட்டி கீழே போடு கீழே போடு. ஐயோ பூனையை கீழே போட்டியே. செல்லம்மாக்கா உன் வீட்டுல இருக்கிறதுக்காக என்னென்ன கொடுமையெல்லாம் குடிக்கீங்க எல்லாரும்? என்ன இவர் இப்படி கிடக்காரு? எங்க பாரு பேபி அக்கா வந்திருக்காங்க. பேபி அக்கா. ஆமா, நம்ம ஊர் எலும்பு கூடு பேபி அக்கா. பேபி அக்கா நல்லா இருக்கீங்களா? பேபி அக்காவா? இவ்வளவு ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு? நெட்டம்மா என்னட்டி பண்ணிட்டக்க? பேபி அக்கா நல்லா இருக்கீங்களா? என்னது இது மண்டை கேர் ஸ்டைலாம் ஒரு விதமா இருக்கு. பேபி அக்கா சென்னைக்கு போனது ரொம்ப ஸ்டைல் ஆயிட்டீங்க. என்னது பேபி அக்காவா? ஏட்டி நான் உன் புருஷன். பேபி அக்காவை மிதிச்சு கீழே தள்ளணும். பேபி அக்கா ஊருக்கு போகும்போது என்கிட்ட 2000 ரூபா வாங்கிட்டு போனீங்களா, கொடுத்தீங்களாக்கா? சென்னைக்கு ஓட்டிட்டீங்க. இவளுக்கு பேய் எதுவும் பிடிச்சிட்டா? இங்க ஒரு அழகான பூனை நிக்கி. பூனை பூனையா? என் துட்டை கூட்டிட்டி என் 2000 ரூபாயை கொடு. பட்டு போல மென்மையான பூனை. நெட்டம்மா என்னட்டி ஆச்சு? கீதாக்கா எனக்கு மண்டை சுத்துது. குடிச்சிருக்கா போல குடிநாத்தடிக்கு. வெளியே தெரிஞ்ச கேவலம். அலி தங்கராசா மாமா ரொம்ப கேவலப்படுத்துவாரு. பாபு இவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். ஊர் எல்லையில போய் பேய் ஓட்டிட்டு வருவோமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி. ரெண்டு பேரையும் பெட்ரூம்ல போட்டு பூட்டுங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சரியாயிரும். அது எப்படிப்பா? ஆமா சித்தி, நான் சொல்றது செய்யுங்க, சரியாயிரும். சரிப்பா.